ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த கார்த்திகை திருநாளில் வந்து தீபம் வந்து ஏற்றுறோம். ஸோ அந்த தீபத்தோட வெளிச்சம் எந்த அளவுக்கு நமக்கு பிரகாசமாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு தீப திருநாளில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாமி கும்பிட போகிறோம். சாமிக்கு வந்து பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்து ரோஸு, அப்புறம் வந்து இந்த செவந்தி ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக கலராக வந்து இருந்தது. அதை பார்த்தோன்னே வந்து அழகாக இருக்கும் வாங்கிட்டு வந்து. ஸோ எல்லா சாமிக்கும் வந்து வச்சுட்டு ஃபைனலாக சாமிக்கிட்ட விளக்கேற்றிட்டு தான் நம்ம வந்து அடுத்த தீபம் வந்து ஏற்ற போகிறோம். ஸோ சாமிக்கிட்ட விளக்கேற்றிட்டு நல்லபடியாக இந்த வருஷம் மாதிரி என்னோடய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு, அப்புறம் வீட்டுக்கான விளக்குகள்லாம் எடுத்து திரியெல்லாம் போட்டு எண்ணெய்லாம் போட்டு அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து ஒரு அழகான கோலம் போட்டேன். அதாவது வெரி வெரி சிம்பிள்னு சொல்ல முடியாது, பெரிய கோலங்க. அது போடவே ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு. பார்த்துட்டிங்கன்னா நீங்களே நினைப்பீங்க, இந்த கோலமாக இவ்வளோ நேரம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அங்கே முதல்ல தீபம் வந்து நான் ஏற்றினேன். ஏன் அப்படின்னா, லக்ஷ்மி வந்து நம்ம வாசல் வழியாக தான் வீட்டுக்கு வருவாங்கள்ல. ஸோ லக்ஷ்மிக்காக வந்து அந்த விளக்கு வந்து வச்சேன். ஒரு ஃபைனலாக வீட்டுக்கெலாம் வச்சுட்டு மாடியிலையும் வந்து விளக்கு வச்சேன். மாடியிலையும் அப்படியே விளக்கெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுட்டு, அப்படியே இந்த விளக்கு வெளிச்சத்தில் அப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அந்த அந்த வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒளி, அது வந்து நமக்கே ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். அதனால என்னமோ வாழ்க்கை வந்து வெளிச்சமாக இருக்கணும், ஒரு ஒளி வீசணும் அப்படின்னு சொல்கிறது அதுக்காகவே என்னமோ. ஸோ யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த விளக்கு கையில் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த அகல் விளக்கு வெளிச்சத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து அது இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சின்ன ஒரு ஒரு மூமெண்ட்லாம் பண்ணிட்டேன். ஃபைனலாக எனக்கு ஒரு கேமராமேனே என் தம்பி தான். பாவம், அவனே போட்டு டார்ச்சர் பண்ணி இங்கிட்டுறா அங்கிட்டுறான்னு போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு நல்லபடியாக எல்லா விளக்கு தீபம்லாம் வந்து ஏற்றிட்டு, ரொம்ப சிரமப்பட்டு ஸ்டெப் ஏறலாம் விளக்கு வச்சுருங்க. விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் எங்கள் வீடு. ஸோ வீட்டுக்கு அழகாக வந்து விளக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுட்டு ஃபைனலாக இதான் விளக்கு. உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணாதுங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.